ஆண்டவரும் உலக ரட்சகரும் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் சபையார் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லி உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். In the name of Jesus Christ, we greet all of the church members with a Merry Christmas. உலகம் எங்கும் இந்த நினைவு நாள், குறிப்பாக இயேசுவின் பிறப்பு நாளை நினைவு கூர்ந்து உலகம் எங்கும் எல்லா திருச்சபைகளும் ஆராதனை பங்கு பெற்றிருக்கிறார்கள். Every church has been participating in today's worship of Christmas. எல்லா திருச்சபை தலைவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். In the name of Jesus, we greet all the church leaders today. அதோடு மாத்திரமல்ல, இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் நம்முடைய தேசத்தின் தலைவர்களுக்கு, நம்முடைய மாநில தலைவர்களுக்கு, நாம் இருக்கிற பகுதியில் இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு, கவுன்சிலர் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால நான் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆன்மீக பார்க்கும்போது கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. We greet all the MLAs, all the council members, all the parliament members in the name of Jesus for a Merry Christmas. அதனால் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க ஆரம்பிப்போம். Let us start listening to the word of God today. உலகம் எங்கும் உலகம் எங்கும் உலகம் எங்கும் என்று ஏன் சொல்லுகிறோம்? Why do we say throughout the world, throughout the world? உலகத்தில் வாழ்கிற அத்தனை கோடி மக்களுக்கு மீட்பராகிய இரட்சகர் இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து வந்தார். For the entire world, the Savior was born as a man today. அதனால் தன் திருவாய் மலர்ந்து கடவுள் சொல்லுகிற அதே வார்த்தையை நாம் கேட்டு இந்த நற்செய்தியை அறிந்து கொள்வோம். Let us listen to the good news today by listening to the word of God. எரேமியாவின் புத்தகம் The book of Jeremiah, 32ஆம் அதிகாரம் chapter 32, 27வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். let's read verse 27. Behold, I am the Lord, the God of all flesh. Is anything too hard for me? இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தர் இங்க என்ன சொல்லுகிறார்? What does God say here? நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். I am the God of all flesh. இந்த உலகத்திலே நாம் காண்கிற Whatever we see in this world, வானமானாலும் சரி, whether it's the sky, பூமியானாலும் சரி, whether the earth, இந்த உலகத்திலே காண்கிற அத்தனையும், everything that you see in this earth right now, பறவைகள், மீன் மற்றும் மிருக ஜீவன்கள், birds, the marine life and the animals, மரம், செடி, கொடிகள், all the plants, the trees and shrubs, எல்லாவற்றிற்கு மேலாக above all, தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்ட what was created in God's likeness, சிருஷ்டித்த தேவன் சொல்லுகிறார், God who formed us says, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். behold, I am the Lord God of all flesh. என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயம் உண்டோ? Is there any miracle that is too hard for me? அந்த அதிசய தேவனை பற்றி தான் We're going to see about this miraculous பழைய God, ஏற்பாட்டிலும் the Old Testament புதிய ஏற்பாட்டிலும் and in the New Testament, முழுமையாக completely. முடிந்த வரைக்கும் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள பிரயாசப்படுவோம். Let's take efforts to know Him today. அதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்ய God, வேண்டும். the Holy Spirit only should help us for that. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் The book of Isaiah, 34ஆம் அதிகாரத்திலே in chapter 34, 16வது இறை பகுதி இப்படியாய் சொல்லுகிறது. verse 16 says like this. கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகள் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடிப்பில்லாமல் இராது. Seek and read from the book of the Lord. Not one of these shall be missing, none shall be without her mate. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். For the mouth of the Lord has commanded it, and the Spirit has gathered them. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's clap சொல்லுவோம். hands and thank God. வேதம் எவ்வளவு தெளிவாய் நமக்கு போதிக்கிறது பாருங்க. See how clearly the Bible preaches. இந்த வேத புத்தகத்தை This Bible, தேடி வாசிக்க வேண்டும். we have to search and read. எப்படி எல்லா படைப்புகளுக்கும் ஒரு ஜோடி இருக்கிறதோ, How every creature has its own mate. வேத வசனமும் The Bible verses too. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இறை வாக்குகள் எல்லாம் All the words that are told in the Old Testament, புதிய ஏற்பாட்டில in the New Testament, அதை நிறைவேற்றி இருக்கிறார். God has fulfilled it. அப்போது இரண்டு பகுதியும் So both the sides, தேடி வாசிக்கும் பொழுது when you search and read, இயேசு பிறப்பின் நாளிலே the day when Jesus was born, நடந்ததை வேத சத்தியத்தின் வழியா அறிந்து you கொள்ளலாம். can know what happened to the Bible verses. அதைத்தான் இன்றைக்கு வாசித்தோம். That is what we are reading today. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய I கர்த்தர். am the God of all flesh. அவர் ஒருவர் தான் மெய் தேவனாகிய He கர்த்தர். is the only
through God. அதனால இந்த உலகம் முழுவதுமாக So this entire world, ஜாதி மத இனம் மொழி எதுவுமின்றி without caste, creed, religion, clan, நல்லவர்கள் கெட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களா no இருந்தாலும் matter what kind of a person they are, உலகத்தில மனிதன் என்று சொல்லிக் கொள்ளுகிற அனைத்து மனித குலத்திற்கும் for all the mankind that is in flesh, தேவன் ஒரு செய்தி கொடுத்திருக்கிறார். God is given a message. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை God sent his only begotten Son. விசுவாசிக்கிற நீ எவனோ Whoever believes in him, அவன் கெட்டு போகாமல் he shall not perish, நித்திய வாழ்வு அடையும்படிக்கு but will attain eternal life. பிதாவாகிய தேவன் God the இந்த Father, உலகத்தை அன்பு கூர்ந்தபடியார் because he loved the world so தன்னுடைய much, குமாரனை அனுப்பி வைத்தார். he sent his Son. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Clap hands சொல்லுவோம். and thank God. இதான் உண்மை. This is the truth. உலகத்திலே வாழ்கிற அத்தனை கோடி மக்களையும் நேசிக்கிறார். He loves all the crores of people. on ஒருவேளை earth. இன்றைக்கு கிறிஸ்துவர்களை வெறுக்கிற ஒரு கூட்டம் இருக்கலாம். There might be a crowd of people who hate Christians. அவர்கள் அடித்து நொறுக்கிற ஒரு மக்களா They இருக்கலாம். might be the ones persecuting them. அவர்கள் கிறிஸ்துவை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செய்து They கொண்டிருக்கலாம். might be planning to destroy Christianity itself. அவர்களையும் கர்த்தர் நேசிக்கிறார். God loves them too. அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள், அவ்வளவுதான். They're in the unknown, that's it. நாம் யாரையும் வெறுக்க கூடாது. We should not hate anyone. அவர்கள் அறியாமல் இருக்கிறபடியால் Because they are in the unknown, கிறிஸ்தவர்களை வெறுக்கிறார்கள். they hate the Christians. ஆனால் கர்த்தர் யாரையும் வெறுக்கவில்லை. But God does not hate anyone. பாவிகளை மீட்கவே, To redeem sinners, பாவிகளை மீட்கவே to redeem sinners, உலகத்திலே in this world, இயேசு கிறிஸ்து Jesus Christ, இரட்சகராகவும் as a Savior, மீட்பராகவும் Redeemer, இந்த உலகத்திலே வந்தார். He came. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு Let's clap நன்றி hands சொல்லுவோம். and thank God. இங்க அமர்ந்து இருக்கிற நீங்களானாலும் சரி, Whether you're sitting here, ஆன்லைனில் பார்க்கிற யாவரும் இருந்தாலும் or சரி, the ones sitting through online, இங்க நேற்று பேசிக் கொண்டிருக்கிற நாங்களா இருந்தாலும் or சரி, whether us you're standing here, நம்ம எல்லாம் மீட்கதான் ரட்சகர் இந்த உலகத்துல the வந்தார். Savior was born to save us. அதனால் தயவு செய்து உங்கள் இடத்துல பேனா பேப்பர் இருக்கும் என்று சொன்னால் If you have your pen and paper, ஒவ்வொன்றாய் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். write down everything. வாசிக்கிறவர்கள் ஒருவர் வாசித்தால் போதும், Let one person read. அல்லது சிலர் நாங்க சொல்லிக் கொண்டே போகும் பொழுது Go and read, sometimes say it and அந்த go. குறிப்புகளை மாற்றம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். Write all the important points. அந்த குறிப்புகளை எழுதி வைத்துக் கொண்டு You write them. இவர் சொன்னது சரியா இல்லையா You can analyze whether what we told is right or wrong. என்று சொல்லி நீங்கள் பார்க்கும்படிக்கு For you to check in on that. உங்களை இயேசுவின் நாமத்தினால மீண்டுமாய் In the கேட்டுக்கொள்கிறோம். name of Jesus, we ask. அதற்கு என்ன ஆதாரம்? What is the witness? நீங்களே பார்த்து அறிந்து கொள்வதற்கு என்ன ஆதாரம்? What is the witness for you? to யோவான் 7ஆம் அதிகாரம் John chapter 17வது வசனம். 17. இந்த வசனத்துக்கு விரோதமா இருந்தால் If you're against this verse, நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது. you should not go. இந்த You should not வசனம் accept it. இந்த வசனம் சொல்லுகிறபடி இருந்தால் But if it's according to the verse, நீங்கள் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு you can accept it wholeheartedly, கர்த்தரை மகிமைப்படுத்த and வேண்டும். you can praise God. நல்ல கவனிங்கள். Pay attention. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வார். If anyone's will is to do God's will, he will know whether the teaching is from God, or அப்போ- whether I am speaking on my own authority. அப்ப இந்த உபதேசம் So this message, இது தேவனால் கொடுக்கப்பட்ட உபதேசமா is this teaching that is given by God, அல்லது or என்னுடைய சொந்த சுய சித்தத்தினால் பேசுகிறேன்? is it coming out of the person's own authority? உண்மையிலே தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே செயல்படுவார் என்று If சொன்னால் God the Holy Spirit truly works in you, தவறாயிருந்தாலும் சொல்லிக் கொடுப்பார், whether it is wrong also he will teach you, சரியாக இருந்தாலும் சொல்லிக் கொடுப்பார். whether it's right also he will teach you, இந்த உபதேசம் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கிறதா? whether this teaching is according to God's will. ஹல்லேலூயா. Hallelujah. ஆதியிலே வார்த்தை இருந்தது. In the beginning, there was word. நல்லா கவனித்துக்கோ. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. The Old Testament and the New Testament. புதிய ஏற்பாட்டுல யோவான் இப்படியாக ஆரம்பிக்கிறார். In John, he starts like this. ஒன்றிலிருந்து From verse 1 14 முடிய வசனங்களை வாசிங்கள். till verse 14. ஒன்றாவது வசனமும் The first verse 14வது வசனமும் and the 14th verse, இன்றைக்கு நிறைவேற இருக்கிறதை நாம் பார்க்க we போகிறோம். can see it has been fulfilled today. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்று சொன்னவர் God who told, I am the God of all அவர் flesh. எப்படிப்பட்ட தேவன்? What kind of a God he is? ஆதியிலே வார்த்தை இருந்தது. In the beginning, there was word, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. and the word was with God, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. and the word was God. அந்த வார்த்தை And that word, மாம்சமாகி it became flesh கிருபையினாலும் because of grace, சத்தியத்தினாலும் because of truth. நிறைந்தவராய்
you see, நமக்குள்ளே வாசம் பண்ணினார். and he dwelt among us. அவருடைய மகிமை We கண்டோம். have seen his glory. அது பிதாவுக்கு ஒரே பேருடைய மகிமை ஏற்றுக்கொண்ட மகிமையாகவே இருந்தது. His glory is the glory of the only Son from the Father. எந்த வார்த்தை மாம்சமானது? What word became flesh? ஆதியில உலகத்தை உண்டாக்கும் பொழுது When God created this world, தேவனாகிய கர்த்தர் God the Father, அவர் ஆவியா இருக்கிறார். he was a spirit. அவர் வார்த்தையா He இருக்கிறார். was word. அந்த வார்த்தையின் தேவன் That God of word இந்த பூமியில in this earth, மனிதன் பாவம் செய்தபடியால் whose man did sin, பாவ மனுஷனை மீட்பதற்காக to redeem a sinful man. பரலோகத்தின் தேவன் God the Father, குமாரன் என்ற வடிவிலே in the form of a அன்னை son, மரியாளுடைய கர்ப்பத்திலே in the womb of Mother Mary, அவரிடத்திலே உத்தரவு கேட்டுக்கொண்டு after asking அந்த permission, கர்ப்பத்திலே வார்த்தையானவர் மாம்சமாய் தங்கி that word became flesh in our நாம் எப்படி பிறக்கிறோமோ how we are born. அப்படி இயேசு இந்த உலகத்துல That பிறந்தார். is how Jesus was born. அதனால்தான் எபிரேயர் 2 அதிகாரம் 14-15 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. Hebrews 2:14-15 says, நாம் மாம்சமும் இரத்தம் உடையவராய் இருக்கிறது போல like we were of the flesh and blood, நாம் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இருக்கிறது like we போல were of the flesh and blood, அவரும் நம்மை போல he also became அவரும் us. நம்மை போல He also became us. மாம்சமும் இரத்தம் உடையவராய் இந்த பூலோகத்திலே மனித அவதாரம் எடுத்து வந்தார். He came in the form of man to this கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's clap சொல்லுவோம். our hands and thank God. அதனால் ஆதியில வார்த்தையா இருந்த தேவன் So the God who was word in the beginning, மனித குலத்தை மீட்பதற்காக to redeem mankind, மாமிசத்திலே அவர் வெளிப்பட்டார். he came in the kind of இது flesh. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்ட வேத சத்தியங்கள். This is the truth that has been told in the Old and the New Testament. பழைய ஏற்பாட்டிலே இவரை எப்படி அறிந்து கொள்வது? In the Old Testament, how did they know him? ஆதியாகமத்திலே இதை பார்க்கலாம். Genesis, we can see that. வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர். God who created this earth and the முதல் sky. வசனம் சொல்லுகிறது தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி. The first verse says he created the skies and the earth. ஆனால் இரண்டாவது வசனம் என்ன சொல்லுகிறது? What does the second one say? பூமியானது The earth ஒழுங்கினுமையும் was without form வெறுமையும் and void இருள் சூழ்ந்திருந்தது. and darkness. அவைகள் மத்தியிலே ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி And the கொண்டிருக்கிறார். Spirit of God was hovering over the face of the தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். The Spirit was hovering over the இப்ப waters. பூமி ஒழுங்கினுமா இருக்கிறது. The earth is without form பூமிக்குள்ள இருள் இருக்கிறது. and darkness on the surface. ஜலம் இருக்கிறது. And water. இதை சீர்படுத்த வேண்டும் என்று He சொன்னால் has to correct this. முதல் அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, The first word that comes out of his mouth is கடவுளுடைய வாயிலிருந்து புறப்பட்ட முதல் வார்த்தை, the first word that came out of God's mouth. வெளிச்சம் உண்டாகட்டும். Let there be light. இந்த ஒழுங்கின்மை நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். If this void has to go, இந்த இருள் நீக்கப்பட வேண்டும் என்று the சொன்னார். darkness has to go. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, The word that came out of God's mouth. அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர். God who created this இன்னும் universe. சூரியன் உண்டாக்கப்படவில்லை, The sun was not created. நட்சத்திரம் உண்டாக்கப்படவில்லை, Stars were not created. எந்த வெளிச்சம் உலகத்தில் இல்லை. There was no light. தேவனுடைய வார்த்தை சொன்ன உடனே When God's word was உலகம் முழுவதுமாய் the entire world, வெளிச்சம் உண்டாயிற்று. there was light. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு Clap நன்றி hands சொல்லுவோம். and thank God. இதுதான் முதல் நடந்தது. This was the first thing that வார்த்தையா இருந்தவர் God who was born. மாம்சத்தில் வெளிப்பட்டார். He was revealed in the flesh. இரண்டாவதாக Secondly, மனுஷனை, mankind. முதலாவதாக First, தன் வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். he created with the word. ஆதியாகமம் முதல் அதிகாரம் 26-27 வசனங்களை நீங்கள் வீடுகளில் வாசித்துக் கொள்ளுங்கள். Genesis chapter 1 verse 26 and 27. 5 நாட்கள் இந்த உலகத்துல பார்க்கிற எல்லாவற்றையும் படைத்த தேவன் God who created everything in the 5 days, he created the entire world. இந்த பூமியில மனிதன் இவைகள் எல்லாம் அனுபவிப்பதற்காக For man to enjoy everything that is on the surface. நம்முடைய சாயலாகவும் In our life, நம்முடைய ரூபத்தின்படியும் in our form, மனிதனை சிருஷ்டிப்போமாக. let us create man. அப்ப நாமெல்லாம் யாரை போல் இருக்கிறோம்? Who are we like? தேவனை போலவே இருக்கிறோம். We are like God. ஆதலால் தேவன் மனுஷனை So God created தன்னுடைய தன்னுடைய வார்த்தையினாலே this word. அவனை சிருஷ்டித்து விட்டார். He created it. இப்ப சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் When the man was created, அவனும் தேவனை போலவே இருக்கிறான். he was also like God. இன்னும் அவனுக்கு உருவம் கொடுக்கப்படவில்லை. There was no body given. அவன் ஆவியா இருக்கிறான். He was spirit. ஆனால் தேவன் படைக்கப்படும் பொழுது When God created, ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். he created male and நீங்கள் முதல் அதிகாரத்துல பார்க்கும்போது if you read in the first chapter, சிருஷ்டித்தார் என்றே சொல்லப்பட்டு it இருக்கிறது. is told he created. சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் நம்மை போல சரீரத்துல இல்லை. Who was created was not in the form of a body. அவர்களும் ஆவி மனிதர்களா இருக்கிறார்கள். They were like spiritual beings. இப்போது இரண்டாவது அதிகாரத்துல என்ன செய்கிறார்? The second chapter, what he does, தாம் படைக்கப்பட்ட இந்த சிருஷ்டிப்பிலே ஒன்று
Something that was created from his creation. மண் இருக்கிறது. There's mud. பூமியிலே In the earth, மண்ணை எடுத்து he takes the mud ஒரு மனுஷனாக உருவாக்குகிறார். and he creates a form of a man. ஒரு மனுஷனாக உருவாக்கிவிட்டு He creates a form of a இப்ப man அதற்குள்ளே ஜீவன் இல்லை. and there's no life in it. அந்த மனுஷனுக்கு அந்த மண்ணுக்குள்ள எந்த விதமான செயல்பாடும் இல்லை. That mud doesn't have any work in it. இப்ப தாம் சிருஷ்டித்த அந்த மனுஷனை என்ன செய்கிறார்? Now what the man he created, what does he தன் do? ஜீவ சுவாசத்தினாலே With his nostril, அந்த மனுஷனுக்குள்ளே he puts that அந்த spirit மண்ணுக்குள்ளே in that அவர் mud. ஊதுகிறார். He blows it. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். Genesis chapter 2 verse 7. அவன் ஜீவ ஆத்துமானார். And he became a breath of கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's சொல்வோம். clap our hands and thank God. சிருஷ்டிப்பு வேறு, Creating is different. சிருஷ்டிப்பு ஒன்றும் இல்லாமல் உண்டாக்குவது. Without anything you're creating. மனுஷன் மண்ணால் எடுத்து உண்டாக்கப்பட்டு Man was formed from mud. சிருஷ்டிக்கப்பட்ட ஆவியின் மனுஷனை உள்ளே வைத்தார். And he created the spiritual man inside. அதனால்தான் நாம் தவறு செய்வதும் சரி, நன்மைகள் செய்யும் பொழுதும் சரி, That is whether we do wrong or right. நமக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் என்ன சொல்லுகிறார்? What does the inner man in us say? இதை செய்வது சரி, What you're doing is right. இது செய்வது தவறு என்று சொல்லி உள்ளே உணர்த்தப்படுகிறோம். What you're doing is wrong, and that is when we feel that. அதனால் ஆதியில வார்த்தையா இருந்தவர் So God was a word in the beginning. மனுஷனை எப்படி மண்ணால் எடுக்கப்பட்டு How he created man from the அவனை mud. மனுஷனாக உண்டாக்கினாரோ How he formed the creation. அதே போலவே Like that only. இப்போது பூமியில மனிதனாய் வந்திருக்கிறார். Now he's come to the earth as a man. இப்போது மாம்சமும் ரத்தம் உடையவராய் வந்திருக்கிறார். He's come as a man with flesh and அவர் blood. வந்திருக்கும் போது When he's come ஒரு மனுஷன் இருக்கிறார். as a man, அவருடைய சரீரம் எல்லாம் சரியான விதத்துல இருக்கிறது. his entire body is perfect. ஆனால் ஒன்று அவனிடத்துல குறைபாடு இருக்கிறது. But there was one shortcoming. மனிதனுடைய எண்ணங்களும் Man's thoughts தேவனுடைய எண்ணங்களும் and God's thoughts. எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்று இந்த வேத பகுதியில You பார்க்கலாம். can see how different it is in this இப்போது part. புதிய ஏற்பாட்டிலே In the New Testament, யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே in the Gospel of John, 9ஆம் அதிகாரத்திலே chapter 9, அந்த 9ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக வீட்டில வாசித்து பாருங்க. you can read it completely in your houses. மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? How was man's thought? ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து கடந்து போய் கொண்டிருக்கும் போது When Jesus Christ is walking, இயேசுடைய சீடர்கள் என்ன கேட்கிறார்கள்? his disciples ask him, இந்த மனுஷன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? who sinned that this man was born as நீங்க blind? கர்த்தருடைய அன்பை நீங்க புரிந்து கொள்ளலாம். Here you should understand God's love. இந்த மனுஷன் குருடனாய் பிறந்தது யாருடைய பாவம்? Whose sin was it that he was born blind? கர்த்தர் சொல்லுகிறார், God said. இது இவன் செய்த பாவமும் அல்ல, It was not that this man இவர்கள் sinned பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல. or his parents sinned. எவ்வளவு அழகாக அவர்களுக்கு பதில் கொடுத்தார் என்று பாருங்க. See how beautifully he answers them. நாம சில நேரங்களில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வாழ்ந்து மரித்திருப்பார்கள். Our ascendants, they would have lived in that. நம்முடைய பிதாக்கள் எல்லாம் நல்ல வாழ்ந்து நல்ல சுகபலத்தோடு இருந்து நல்ல வசதியோடு வாழ்ந்து மரித்திருப்பார்கள். Our fathers, all they lived wealthy and they have died. நம்முடைய கண் முன்னால் ஒருவேளை ஏழைகளாகவும் தரித்திரர்களாகவும் பலவிதமான தீமையான சக்தியில கட்டப்பட்டவர்களாகவும் நம் முன்னால் காணப்படுவார்கள். But in front of us, we can see that they will be in bondages of evil, in poverty, in debt. நாம் என்ன சொல்லுவோம்? What would you told? அவன் தாத்தா செஞ்ச பாவம் பாரியா, What sin that his grandfather did? மாமா செஞ்ச பாவம் பாரியா, What his uncle did? அவங்க அப்பா செஞ்ச பாவம் What பாரியா, sin his dad did? உள்ள எப்படி இது பாரியா. See how the child is. அதுதான் இந்த உலகம் சொல்லும். That is how the world will tell. கர்த்தரிங்க பாருங்க, But see how God said. பாவிகளை ரட்சிக்க வந்த கர்த்தர் God came to save the இவன் செஞ்ச sinner. பாவமும் இல்ல, It is not his sin, இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவம் அல்ல. nor the sin of his கரங்களை தட்டி parents. ஆண்டவருக்கு நன்றி. Let's clap our hands and thank God. தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. See how good of a God he is. பாவிகளை தான் ரட்சிக்க வந்திருக்கிறார். He came to save the sinner. இவங்க கேக்குறாங்க, They ask him, இவன் செஞ்ச பாவமா what is this sin இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவம்? or the sins of his ரெண்டு parents? பேரும் பாவம் செய்யலையா? Both of them did not sin. தேவனுடைய மகிமைக்காக, Whether the works of தேவனுடைய மகிமைக்காக, the glory of God, தேவனுடைய மகிமைக்காக இவன் இப்படி இருக்கிறான். he is like this. இப்பொழுது பார், But now இவன் see, எப்படி ஆக போகிறான் என்று பார். you see how he தேவன் எப்படி மகிமை அடைய போகிறார் பார். you see how God தேவன் சிருஷ்டித்த மனுஷனை God created man. எப்படி மண்ணுக்குள்ளே ஒரு ஜீவனை கொடுத்து How he sent life ஒரு there. பரிபூர்ணமாய் உண்டாக்கினாரோ, He created a இந்த complete. குருடன் குறைவுள்ளவனாய் இருக்கிறான். This blind person. கண்கள் இல்லை, He
cannot see. இந்த கண்கள் இல்லாதவனுக்கு Because the one who doesn't have his எப்படி eyes, அன்றைக்கு தன்னுடைய அன்பின் கரத்தினாலே how with his loving hand ஒரு மண்ணை எடுத்து he took mud, மனுஷனை உண்டாக்கினாரோ he made man, அதே போல died. மீண்டும் அதே மண்ணை எடுத்து It's the same தன் God. உமிழ் நீரினாலே Because of அதை saliva, பிசைந்து அந்த கண்ணுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறார். keeps it in his eye. மகனே நீ போய் கழுவு என்று சொல்கிறார். Go wash அவன் போய் கழுவுகிறான். wash it. குறை நீங்கினது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Clap சொல்வோம். hands and thank God. கர்த்தர் தேவன் என்பதை God is the Lord. இதை வெளிப்படுத்தினார். He reveals it. அவர் பிறப்பு அதிசயமானது. His birth was அவர் miraculous. பிறப்பு அதிசயமானது. Birth was miraculous. மனிதன் குறைவுள்ளவன். Man is a shortcoming. குறைவுகளை நீக்க வந்த கர்த்தர் He is about to fulfill it. அந்த கண்ணை அவனுக்கு இல்லாதபடியா Because he did not have those eyes. வேதம் சொல்லுகிறது Bible says அவன் பிறந்த நாளிலிருந்து குருடனாய் இருக்கிறான் என்று சொல்லி from the time he was born he was blind. திடீரென்று ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தம் ஒருவருக்கு கண் தெரியாமல் போனால் If there's a reason, suddenly they lose their eyesight. அவனுக்கு கண் இருந்திருக்கிறது ஆல்ரெடி. There was already eyes for him. கண்ணு இருந்தது. There was already eyes for him. ஏதோ ஒரு சூழ்நிலை வியாதியோ பலவீனோ விபத்தோ ஏதோ ஒரு சூழ்நிலை இருந்தா கண் போய்விட்டது. An accident, a situation, something. அவன் பிறவி குருடன் அல்ல. He is not blind from இவன் birth. பிறவி குருடன் என்று சொன்னால் He is blind from அவனுக்கு birth. கண்ணே இல்லை. He did not have eyes. அவைகள் எல்லாம் இருந்தது. Everything else is there. இப்போது அந்த கண்ணே இல்லாதனால் Because he didn't have the eyes. அந்த குறைவுள்ள மனுஷனுக்கு The man is அந்த shortcoming. மண்ணை உருவாக்கி Creates the அந்த mind. கண்ணுக்குள்ள வைக்கிறார். He keeps it in his கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's சொல்லுவோம். clap hands and thank God. ஆதியில என்ன நடந்ததோ What happened in the அது beginning? அப்படியே புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் நிறைவேற்றினார். God fulfilled that in the New Testament. மூன்றாவதாக Thirdly, யோபின் புத்தகம் the book of Job, 9ஆம் அதிகாரத்துல chapter 9, 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. verse 8. அன்றைக்கு பலவிதமான தீமை சக்தியால் கட்டப்பட்டிருந்த யோபு Job chapter 9, verse 8. தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் இழந்து He lost all his wealth. தன் பிள்ளைகள் எல்லாம் மற்றவர் இழந்து He lost his children. வேதனையில் இருக்கிற நேரத்துல The time he was in sorrow, வியாதியின் மத்தியில கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிற அவர்கள் மத்தியில in midst of sickness, when he was forsaken, தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். he says as a prophecy, என் தேவனாகிய கர்த்தர் God the Lord, அவர் ஒருவரே தேவன். he is only Lord. அந்த தேவன் That Lord, ஜலத்தின் மேல் நடந்து வருவார். he will walk on கரங்களை waves. தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's சொல்லுவோம். clap hands and thank God. தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். He says it as a prophecy. இத பூமியில இயேசு நிறைவேற்றி காட்டினார். Jesus fulfilled that in the New Testament. ஒரு இடத்துல பிரசங்கம் முடிந்த உடனே Well, after preaching someplace, பிரசங்கம் முடிந்த உடனே after the preaching was அவர் done, எல்லாரையும் அனுப்பி விடுகிறார். he sends everybody away. எல்லோரும் கப்பல் ஏறி அவர்களுடைய மறுகரைக்கு கடந்து போகிறார்கள். They go to the other shore, getting into the boat. இயேசு எல்லாரையும் அனுப்பி வைத்து விட்டு After Jesus sent everybody, நடுக்கடல்ல என்ன நடக்க போகிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். he knew what will happen in the middle of the sea. அதனால் இவர் செபித்து விட்டு So after praying, ஊழியத்தை முடித்த உடனே செபித்து விட்டு after finishing the ministry, he அதன் prayed, பிறகு இவர் கடந்து வருகிறார். and he starts going. கடந்து வருவதற்கு முன்பாக 4 ஜாமங்கள் போய்விட்டது. Already 4 boats went. இப்போது 4வது ஜாமத்திலே இயேசு அவர்களிடத்துல கிட்ட வர பிரயாசப்படுகிறார். And in the 4th watch of the night, he comes next to them. என்ன நடந்தது? What happened? அந்த இரவு வேளையில That night time, அந்த இருள் சூழ்ந்த இடத்திலே in the dark அந்த place, நடு கடலிலே in the middle of the sea, இயேசு தண்ணீர் மேல் நடந்து போகிறார். Jesus walks on water. இது சீடர்கள் பார்க்கிறார்கள். The disciples see this. சீடர்கள் பார்த்து பயப்படுகிறார்கள். They get scared ஓ afterwards. ஆவேசமோ, Is it a ghost? பேயோ, Is it a ghost? சாசோ, Is it a ஐயோ, spirit? Oh God. பதறுகிறார்கள். They get scared. பயப்படுகிறார்கள். They get really scared. கர்த்தர் அங்கிருந்து பேசுகிறார். That time God says, நான் தான், it is me. பயப்படாதீர்கள். Do not be afraid. நான் தான், It is me. பயப்படாதீர்கள். Do not be afraid. கர்த்தர் தட்டி ஆண்டவருக்கு நன்றி Clap சொல்லுவோம். hands and thank God. மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் 23 இருந்து 26 முடி வாசித்து பாருங்க. Matthew chapter 14 was அவர் very கடலில் மேல் நடந்து வந்தார். He was walking. அப்பொழுது பேதுரு விடவில்லை. That time also Peter. நீர் என்று சொன்னார். If it is you, நாங்கள் ஒன்றை நினைத்திருக்கிறோம். we are thinking of something. உன்னை பிசாசு என்று We நினைத்திருக்கிறோம். are thinking you're ஏதோ ஒரு அசுத்தாவி என்று we are thinking நினைத்திருக்கிறோம். you're an evil spirit. உண்மையிலே நீர் இயேசு என்று சொன்னார். If you are truly நீ Jesus, கடல் மேல் நடந்து வா. come on water. நானும் நடந்து வரட்டுமா? Can I also come? நான் நடந்து வரட்டுமா? Can I come on நீ water? நடந்து வந்தது உண்மை என்று சொன்னார். If you are walking, நீர் தான் எங்களுடைய தலைவர் இயேசு என்று சொன்னார். if you are a leader, Jesus, நான் நடந்து வரட்டுமா? shall I come on water? அன்பின் கரத்தை நீட்டினார். He opens his loving வா arms. மகனே, He says, come. நடந்து வா என்று He சொன்னார். says, walk on அவன் water. இயேசுவை பார்த்து He saw அந்த Jesus. கப்பலில் இருந்து He got down. இறங்கி He
God, பேதுரு தண்ணீரிலே நடந்தான். Peter walks on water. நடந்தது என்ன? What happened? இயேசுவை பார்க்கிற வரைக்கும் Till the time of அவன் seeing Jesus, தண்ணீரிலே நடந்தான். he walked on water. காற்று வீசினது. He saw the wind. உடனே திரும்பினான். He immediately turned. கீழே விழுந்து விட்டான். He fell. ஆண்டவரே என்று கதறினான். He cried, Lord. மீண்டும் அந்த அவிசுவாசி That same தன்னுடைய unbeliever, அன்பின் கரத்தை நீட்டி his loving hand, his ஏன் சந்தேகப்பட்டார்? little faith, why did he வாய்க்கு turn? சொல்லி மீண்டும் தூக்கி விட்டார். He again carried it back. அவரும் கப்பலில் ஏறினார். He also got on the boat. காற்று அமைதினான். And the wind. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு Let's clap our hands and thank God. ஏற்கனவே சொல்லப்பட்ட வேத It's சத்தியங்கள் already a Bible truth that was told. இயேசு இந்த பூமியில நிறைவேற்றினார். Jesus fulfilled on the இயேசு sea. இந்த பூமியில நிறைவேற்றினார். Jesus fulfilled on the sea. இயேசு தீர்க்கதரிசன புத்தகம் The book of Isaiah, 35ஆம் அதிகாரத்துல chapter 35. சொல்லப்பட்ட வேத சத்தியங்களை கவனியுங்கள். Let's pay attention to what it says. 35ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். Let's take Isaiah 35. அங்கே 3-4 வசனங்களை வாசித்து பாருங்கள். Let's read the third and fourth. கர்த்தர் இங்கே என்ன செய்ய போகிறார் என்று You பார்க்கிறோம். see what God does here. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். Strengthen the weak hands ஏன் and make firm the feeble knees. ஜனங்கள் எல்லாம் இன்றைய நாட்களிலே மிகவும் பலவீனப்பட்டு சோர்ந்து போய் மிகவும் 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 சோர்ந்து போயிருக்கிறார்கள். The people today are really very weak. மனம் பதறுகளை பார்த்து Say to those of anxious heart, நீங்கள் பயப்படாதிருங்கள், do not be afraid. திடன் கொள்ளுங்கள். Be strong. இதோ Behold, உங்கள் தேவன் your God, நீதியை சரிக்கட்டவும் He will come with you. உங்கள் தேவன் Your God பதிலளிக்கவும் will come and வருகிறார். He will come. அவர் வந்து He will come. உங்களை ரட்சிப்பார் He will redeem you. என்று சொல்லுங்கள். You say that. அப்பொழுது That time, குருடருடைய கண்கள் திறக்கப்பட்டு the eyes of the blind, செவிடருடைய செவி the ears of the deaf, திறக்கப்படும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஹalleluya. Hallelujah. இது ஏற்கனவே இயேசு தீர்க்கதரிசி வழியாய் அறிவிக்கப்பட்டது. Through the prophet Isaiah, this was already preached. வெறும் சரீர பலவீனத்திற்காக ஜனங்கள் இயேசுவை தேடி வரவில்லை. People did not come only for weakness in their body. மனமுடைந்தவர்கள், They were broken hearted. வாழ்க்கை தொலைத்து போனவர்கள், They lost their life. வாழவே வேண்டாம் என்று பிரியமில்லாதவர்கள், They were with hatred for their life. வாழ்வதை விட சாவதே மேல் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள். They had taken a decision that it was better to die. அன்பில்லாத உலகத்திலே இயேசு வந்தார். In the world there was no love. அன்பு என்னதென்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே இயேசு இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார். Jesus, when they didn't know how to love, Jesus came as a man. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த வேத சத்தியங்களை நிறைவேற்றுகிறார். At that time he fulfills these words. மார்க் 4ஆம் அதிகாரத்திலே Mark chapter 4. வாசித்து பாருங்க. You can read it. அங்கும் இயேசு இதே போல ஊழியத்தை முடித்துவிட்டு There also Jesus finishes his ministry. களைப்படைந்தவராய் He is அதே பழைக்குள்ள உறங்கி கொண்டிருக்கிறார். He was tired and he was sleeping. அதே பழைக்குள் உறங்கி கொண்டிருக்கிறார். That same boat he was sleeping. காரணம் என்ன? What was the reason? பதறி போய் He was panicked. பிசாசு பிடித்தவனாய் And with அடுத்த கிராமத்திலே in the next ஒரு village, பெரிய பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் இருக்கிறான். there's a man possessed by a அவனை விடுதலை ஆக்கும்படி to redeem him. அவர் கடந்து வருகிறார். God crosses this. ஆனால் ஊழியத்தின் நிமித்தம் சரீரத்தில் வந்திருக்கிறபடியால் But because it's in the body, களைத்து உறங்கி he's கொண்டிருக்கிறார். tired and he's sleeping. நடந்தது என்ன? What happens? புயல் காற்று வீசுகிறது. A wind comes. எப்படி வந்தது அந்த புயல் காற்று? How did that storm? அது அந்த பிசாசை துரத்த கூடாது என்று சொல்லி Not to shoo away that spirit. பிசாசுக்கு நன்றாய் தெரிந்து விட்டது. The Satan knew. என்னுடைய சரீரத்தில் இருக்கிற இந்த மனுஷனுடைய சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பிசாசுகளையும் வெளியேற்ற போக வருகிறார் என்று He is சொல்லி coming to take away all the spirits inside this guy. இது சீடர்களுக்கும் தெரியாது. The disciples don't know. அங்க பிசாசு பிடிச்ச மனுஷனுக்கும் தெரியாது. The man who was possessed also. அக்கறைக்கு போக வாருங்களை விட எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. அவ்வளவுதான். He said, "Come, let's go to the next show. The next show, let's go." இயேசுக்கும் பிசாசுக்கும் மட்டும்தான் தெரியும் இது இயேசு அந்த பிசாசை ஓட்ட போறாரு. Only Jesus and the Spirit knew that he's going to deliver that man. இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கிறீங்களா? Have you ever listened to such a thing? இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கிறீங்களா? Have you listened to such a message? என்ன நடந்தது? What happens there? இப்போது என்னை விரட்டக்கூடாதுன்னு சொல்லி பிசாசு காட்ட விடுறான். Now, for him not to be shooed away, he sent the storm. இயேசு மனிதனாய் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார். Jesus as a man is sleeping. இயேசு மனிதனாய் படுத்து கொண்டு உறங்கி கொண்டிருக்கிறார். Jesus as a man is sleeping. நடந்தது என்ன? What happens? காற்று வந்த உடனே After the storm comes, எல்லாம் அலக்கடிக்கிறாங்க. everyone gets scared. ஐயோ நாங்கள் மடிந்து போகிறோம். We are going to get உனக்கு அக்கறை destroyed. இல்லையா? Don't you have உனக்கு கவலை இல்லையா? Don't you have any இப்படி worry? யோனா மாதிரி தூங்கி கொண்டிருக்கிறாயே. You are sleeping. சில நேரங்கள் ஒரு பிரச்சனை வரும்போது அப்படிதான் சொல்றோம். When a problem comes like that, only we tell it.
இயேசுவின் பிறப்பின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். We are listening to the message of அவர் Jesus. எப்படிப்பட்டவர் என்று We are கேட்டுக்கொண்டிருக்கிறோம். listening to how he is. மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்பதற்கு For the God who is all flesh. ஆதாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். We are seeing the evidence for that. இயேசு மனிதனாய் இருந்தபடியால், Because he was a man. 100க்கு 100 மனித அவதாரம் எடுத்தபடியால், Because 100% மனிதனாய் சோர்ந்து போய் தூங்கிக் கொண்டிருக்கிறார். as a man he was tired and sleeping. இன்னொரு பக்கம் Another side, சீடர்கள் எழுப்புகிறார்கள். the disciples wake him up. எழுந்து நிற்கிறார். He gets up. இப்போது தேவனாய் மாறிவிட்டார். Now he becomes God. யார் படைத்தது இந்த கடலை? Who created this water? யார் உண்டாக்கினது இந்த காற்றை? Who created the wind? யார் உண்டாக்கினது? Who created it? படைத்த தேவன் இப்போது எழுந்து நிற்கிறார். The God who created stands. ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், One word he said. அடங்கு. Quiet him. அமைதலாய் He became quiet. சீடர்களை பார்க்கிறாங்க. All the disciples see. எப்படிப்பட்ட வரும்? What kind of a person he is? இவர் எப்படிப்பட்ட வரும்? What kind of a person? இவர்தான் தேவன். He is God. அவர்களுக்கு தெரியவில்லை. They did not know. இவர்தான் தேவன். He is God. இவர்தான் சிருஷ்டிப்பின் தேவன். He is the God who created. யோபின் புத்தகம் 38ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. Job chapter 38. காற்றை உண்டாக்கினவர் யார்? Who created the இருளுக்கு கதவை வைத்தவர் யார்? Who is the one who kept it அந்த down? சுராசுரங்களை உண்டாக்கினவர் Who யார்? is the one who created the நீ universe? ஞானியா இருந்தார், If you are a wise man, புத்திசாலியா இருந்தார், you are knowledgeable. எனக்கு பதில் சொல் என்று கேட்கிறார். Answer me. யோபு தன் வாயை அடைத்துக் கொள்கிறான். Job keeps quiet. அறிந்தும் தெரிந்தும் தெரியாமல் பேசிவிட்டேன் ஆண்டவரே. Lord, I spoke without அவன் knowing. ஒப்புக்கொள்ளுகிறான். He accepts it. எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் அவர்தான். You are the one he created. இங்கே அதுதான் நடந்தது. This is what happens there. காற்றையும் கடலையும் அடக்கிற தேவன், He is a God who controls the sea அதை and the உண்டாக்கின தேவன் God who created them. ஒரே ஒரு வார்த்தை He சொன்னார், says one word. அடங்கி போயிடுச்சு. He could quiet it. யாத்திராகமத்தில் இது நடந்தது. In Exodus also, என்ன நடந்தது? what happened? யாத்திராகமத்தில் இஸ்ராயேல் ஜனங்களை மீட்டுக் கொண்டு வருகிறார். He redeems the people of Israel. முன்னாள் சமுத்திரம், In front of the sea, பின்னால் பார்வோனுடைய சேனை, behind the Pharaoh's நடுவில் army, இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். there's the sea, the Israel people in the middle. இஸ்ரேல் ஜனங்கள் மோசேசை பார்த்து புலம்புகிறார்கள். They start mumbling with Moses. மோசேஸ் ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறான். Moses fights with God. கர்த்தர் சொல்கிறார், God says, என்னிடத்தில் முறையிட்டுக் கொண்டிருக்கிறது என்ன? what is there for you to offer? ஏன் என்னிடத்தில் முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்? Why are you crying to me? புறப்பட்டு போ, Go. யுத்தம் என்னுடையது, The war is நீங்கள் சும்மா இருப்பீர்கள். be silent. புறப்பட்டு போங்கள். Go. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? What do you have? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? What do you have? கோல் இருக்கிறது, You have a அதை staff. நீட்டு, Lift up your சமுத்திரம் உங்களுக்காக The பிளக்கும். sea will divide. இதான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட This வேதம். is what happened in the Old Testament. அங்கு வார்த்தை சொல்லப்படவில்லை. The word was not. உன்னிடத்துல என்ன இருக்கிறது? What do you have? உன்னிடத்துல கோல் இருக்கிறது. You have stuff. அந்த கோல் எனும் அதிகாரத்தை Use that stuff. நீ பயன்படுத்து. Use it. சங்கீதம் 106, Psalm 106. சங்கீதம் 106 Psalm எடுத்து 106. பாருங்க. You can take it. அவன் கோலை நீட்டினான் என்று யாத்ராகமத்தில் That's சொல்லப்பட்டிருக்கிறது. what it says. He lifts up his stuff. ஆனால் சங்கீதம் 106 9வது வசனம் என்ன நடந்தது என்று பார்ப்போம். You will know what Psalm 106 is. எடுத்தவர்கள் சத்தமாய் வாசியுங்கள். சங்கீதம் 106 9. அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார். கரங்களை தட்டி அதட்டுகிறார். Let's clap our hands and thank God. இங்கு சொன்னார் மோசேசிடத்துல, When he told to Moses, உன் கோலை நீட்டி என்று சொன்னார். he says, lift up your இவன் staff. வெறும் and கோலை shout. தான் நீட்டினார். He only showed the staff. நீட்டும் பொழுது சமுத்திரத்தை பார்த்து கர்த்தர் அதட்டிருக்கிறார். Then God rebuked the Red Sea. சமுத்திரத்தை பார்த்து அதட்டினார். God rebuked the sea there. கடல் உண்டாக்கின தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிளந்து கொடுத்தது. God, the sea obeyed God and created it and இங்கே destroyed it. இங்கே கப்பலிலே சீடர்களும் இயேசுவும் பயணம் போய் கொண்டிருக்கிறார்கள். Whenever Jesus and the disciples go on the boat, இதே வார்த்தை he says the same word. காற்றையும் கடலையும் பார்த்து He looks at the wind and the sea, அமைதலாய் சொன்னார். rebukes it, ஒரு be quiet. இணைப்பதில் அமைதலாய் விட்டது. In a minute it became கரங்களை quiet. தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். Let's clap our hands and thank God. இயேசு மனிதனுக்கு மனிதனாய் வந்தவர். Jesus came for a man as a man. புதிய ஏற்பாட்டில் தேவன் என்று நிரூபித்தவர். He proved that he is God and இதான் New Testament. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள This வித்தியாசம். is the difference between the New and the Old Testament. அதோடு மாத்திரமல்ல, Not only that, மனிதன் முதலிலே பாவம் செய்த உடனே when man did sin for the first time, பிறப்பை குறித்தும் கல்வாரி சிலுவை குறித்தும் ஏற்கனவே சொல்லப்பட்டது. it was already told about the birth and the Calvary cross. எல்லாவற்றையும் படைத்த தேவன், God who created everything. எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் God who created everything. இவர்கள் கரத்திலே கொடுத்தார். He gave it in their hands. இவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று கொடுத்தார். He gave it in their hands to rule. ஆண்டு கொள்ளுங்கள் என்று கொடுத்தவர் God who gave them to rule. இப்போது ஒரே ஒரு மனிதனை மாத்திரம் படைத்தார். He created one man. அந்த மண்ணை எடுத்து மண்ணை உருவாக்கி அந்த ஜீவ சுவாசத்துல
ஜீவனை கொடுத்தார். He gave a living breath and he became a living creature. அங்கு என்ன நடந்தது? What happens there? ஆதாமுடைய ஆவியும் உள்ள போயிடுச்சு, The Adam spirit also went. ஏவாளுடைய ஆவியும் உள்ள போயிடுச்சு. Eve's spirit also went inside. ஆதாமுக்குள்ளே ஏவாள் உள்ளே போய்விட்டார். Eve was inside Adam. இப்ப இந்த ஆதாமை கூட்டிக் கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்துல வைத்துவிட்டு He leaves that Adam in the middle of the garden. இந்த பூமியை பண்படுத்தி Use this இந்த land. தோட்டத்துக்குள்ளே யாரும் வராதபடி காவல் காத்துகள் 2 வேலை கொடுத்தார். He gave 2 works to protect the garden and to stay in the garden and இந்த make sure everything is fine. தோட்டத்தில் உள்ள கனியை நீ எல்லாவற்றையும் புசிக்கலாம். You can eat all the fruits of this garden. தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை மாத்திரம் நீ புசிக்காத You should not eat the fruit of the middle. சொல்லிவிட்டு அவர் கடந்து போய்விட்டார். And he leaves. இப்போது அவனுக்கு ஆண்டவர் யோசிக்கிறார், Now God thinks இவன் இப்படியே தனிமையா இருப்பது நல்லதல்ல, it is not good that he is alone. இவனுக்கு ஒரு ஏற்ற துணை உருவாக்கும் என்று சொல்லி If I have to create a perfect person for him, உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்குள்ள inside the man, உண்டாக்கப்பட்ட மனுஷி உள்ளே இருக்கிறார், the created woman is அவளை inside, அந்த விழாவில் இருந்து வெளியெடுக்கிறார். and he takes her out from the அந்த ribs. விழாவை கொண்டு வந்து That rib, அவர் ஆபரேஷன் தியேட்டர்ல போய் and goes to operation. அதை ஒரு பெண்ணாக He உருவாக்குகிறார். creates a woman there. இப்போது மீண்டுமா இவரிடத்தில் கொண்டு வருகிறார். And he brings back her here. ஓ, என் மாம்சத்தில் மாம்சமும் You are my flesh of you. எலும்பின் எலும்பும். You are my bones. my பாத்தீங்களா, bones. அவன் நல்ல நித்திரையா இருந்தான். He was in deep sleep. ஆனால் தேவன் கொண்டு வந்ததை But what God called, அவனால் எப்படி புரிந்து கொள்ள how did he understand? அவனால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? How did he understand that? காரணம் என்ன தெரியுங்களா? What was the அவன் reason? இன்னும் பாவம் செய்யவில்லை. He wouldn't do sin yet. தேவனை அறிந்திருந்தான். He knew God. அது என்னுடைய மனைவி என்று சொல்லிதான் நேரடியாக அவன் தெரிந்து He கொண்டான். knew immediately that's his wife. அதற்கு முன்பதாகவே அவனை பரிசோதித்தார். Before that was he tested him. தாம் சிருஷ்டிக்கப்பட்ட அத்தனை மிருக ஜீவன்களையும் All that what was created, பறவைகளையும் the birds, அவனிடத்தில் கொண்டு வந்தார். they got it to him. நான் படைக்கப்பட்ட மனுஷன் What man I created, என்னை போல் சிந்திக்கிறானா? is he thinking like me? என்னை போல் பேசுகிறானா? Is he speaking like இந்த me? மண் சரீரம் பேச ஆரம்பிக்க போகிறதா? Is the body from the man is going to talk? இந்த மண்ணுக்குள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளும் செயல்பட போகிறதா? Is the organs all said working? இந்த மூளை செயல்பட போகிறதா? Is the brain working? அவன் என் கண் பார்வையில நான் படைக்கப்பட்டதெல்லாம் பார்க்கிறானா? Is he seeing everything that I created? நான் சொல்லுகிறது அவன் செவியில கேட்கிறதா? Whatever I'm saying, can he hear it? நான் நினைக்கிறதை அவன் நினைக்கிறானா? Can he think what I am thinking? எல்லாவற்றையும் பரிசோதிக்கும்படிதான் To check out everything. அவர் என்ன செய்தார்? What he did. மீண்டுமாய் அவன் கண் முன்னால் முதலாவது மிருகங்களையும் பறவைகளையும் கொண்டு வந்தார். First he brings all the animals and the birds. கொண்டு வந்து என்ன செய்தார்? What he says. இவைகளுக்கு என்ன ஆதாம் பெயரிடுவானோ Whatever Adam names all these என்று animals and birds. பார்க்கும்படிக்கு To see it, அவனிடத்தில் கொண்டு வருகிறார். he brings it. பாருங்க, அவனிடத்துல சொல்லவே இல்லை. He never told him. தாம் படைக்கப்பட்ட மனுஷன் The man that he created, தேவன் ஞானம் அறிவு அவனுக்கு இருக்கிறதா என்று பரிசோதிக்கும் பொழுது check whether he has God's knowledge and அவன் wisdom. எல்லாவற்றையும் அறிந்திருந்தபடியா, Because he knew அவன் everything. பாவம் செய்யாமல் இருந்தபடியா, Because he did not do sin. இந்த மனுஷன் தேவனுடைய இதயத்தை நினைவுகளை அப்படியே புரிந்து கொண்டான். The man knew immediately what was God's will. இப்போது நடந்தது என்ன? What happens? ஆதாம் பார்க்கிறான், Adam sees. இதற்கு யானை, I will name this elephant. இதற்கு புலி, I will name this இது tiger. மைனா, This இது myna. இது காக்கா This is crow. என்று சொல்லி எல்லா உலகத்துல வாழ்கிற அத்தனை ஜீவன்களுக்கும் ஆதாம் பெயர் வச்சிருந்தான். Adam named every other being there. கடவுளுடைய மனதிலே இதற்கு இந்த பெயர் தான் வைக்கணும்னு அவர் நினைச்சிருக்கிறாரு. God thought this is what the name I will keep for the இப்ப இந்த birds and animals. சரீரத்துல வாழ்கிற மனுஷன், But this man that was born in இந்த உள்ள இருக்கிற மனுஷன் தன் நாவின் வழியா எப்படி பேசுகிறான் என்று பார்க்கிறார். the spiritual man talks with his tongue. அவன் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் The words that he told இன்றைக்கு வரைக்கும் உலகத்துல வாழ்கிற அத்தனை கோடி மக்களும், till today for all the crows of people, எல்லா மிருகங்களுக்கும், all the animals, எல்லா பறவைகளுக்கும், all the birds, எல்லா ஜீவச்சந்துகளுக்கும் all the living things. ஆதாம் பெயரிட்டார். Adam kept அது அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. that is what is happening to today. இந்த மனுஷன் தான் This man, தனக்கு ஏற்ற துணையை கொடுத்தார்கள் அல்லவா? he gave him a right choice, right? இதுவரைக்கும் தேவனுடைய இதயத்தை புரிந்து கொண்டவன், Till today I understand God's will. இதுவரைக்கும் தேவனை பற்றி நன்றாய் ஐக்கியமாயிருந்த ஆதாம், Till today when he was united with God. ஏதேன் தோட்டத்திலே The Garden of Eden, அவனுடைய மனைவியாகிய ஏவாளிடத்திலே he comes to Eve. பிசாசு பாம்புக்குள்ளே இருந்து பேசிக் கொண்டிருக்கிறான். Satan is speaking through a snake.
தந்திரமாய் சாத்தான் பேசிக் கொண்டிருக்கிறான். The Satan is speaking very இவளும் செவி கொடுத்து கேட்கிறான். She's listening to it. இதுவரைக்கும் அவரிடத்துல கண் முன்னால் அந்த பழம் இருந்தது, Till now the fruit was in front அந்த of them. மரம் இருந்தது. The tree was there. இவர்கள் 2 பேர் அங்கே இருந்தார்கள். Both of them were there. இதுவரைக்கும் அவர்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே அறியாமல் இருந்தார்கள். But they never knew anything about it. அதை பார்க்கும்போது அவர்களுக்கு இச்சை வரவே இல்லை. They never had the desire to eat it. ஆனால் இப்போது கடவுளுடைய வார்த்தை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுக்கும்படி But to take out God's word from their heart, பிசாசு திட்டமிட்டு சொல்லுகிறான். Satan plans and says, நீ இது சாப்பிடும் நாளிலே the day you eat this, சாகவே சாவதில்லை. you will not die. ஒரு பொய். One lie. இரண்டாவது பொய், Second lie, நீங்கள் தேவனை போல் ஆய்விடுவீர்கள். you will become like God. இரண்டாவது பொய். That's the second lie. இரண்டையும் உள்வாங்கினால் ஏவாள். Eve took in both of them. உள்வாங்கினது மாத்திரமல்ல, Not only did she take it there, பழத்தை பறித்தாள், she took the fruit. சாப்பிட்டாள். She ate it. பக்கத்திலே கேட்டுக்கொண்டிருந்த ஆதாமுக்கு Adam was listening to that. அவனுக்கும் கொடுத்தாள். She gave to Adam also. அவனும் சாப்பிட்டான். He also ate. மகிமை இழந்து போனான். They lost their glory. அன்றைக்கு நடந்த That day what happened? அந்த மகிமை இழந்து போன மனுஷனுக்கு தான் For the man that lost his glory, மீட்பை கொடுக்கும்படி today to redeem him, அன்றைக்கே பாவ மன்னிப்பின் மீட்பை, to give this redemption, அந்த salvation, கிருபையை, that grace, அந்த of நித்திய forgiveness, வாழ்வுக்காக the eternal life, பிதாவாகிய தேவன் God the தன்னுடைய Father, குமாரனை உலகத்திற்கு அனுப்புவதற்காக He sent His Son to this world. பிசாசினிடத்திலே Satan, ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறான். He makes a promise. உன் வித்துக்கும் I will put your அவன் வித்துக்கும் mercy. பகை I உண்டாக்குவேன். will put an enmity. அவர் உன் தலையை I நசுக்குவார். shall bruise your கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். Clap hands and thank Him. ரட்சிப்பு என்பது சாதாரணம் அல்ல. Salvation was not simple. ரட்சிப்பு என்பது சாதாரணம் அல்ல. Salvation was not simple. தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்ப போவதை God sent His child. ஏதேன் தோட்டத்திலே அறிவித்தார். He already preached that in the Garden of மரியாதை பற்றி அன்றைக்கே அறிவிக்கப்பட்டது. It was preached about Mary that day ஒரு itself. ஸ்திரீ, A woman, அவளுக்குள்ள இருக்கிற வித்து a seed, உன்னை தலை நசுக்க போகிறது. He shall bruise you. நீ என்ன செய்ய போகிறாய்? But you shall அவளுடைய குதிகாலை தீண்ட போகிறாய். bruise his இது heel. 2 பிறப்பும் மரணத்தையும் அன்றைக்கே அறிவிக்கப்பட்டது. He preached both the birth and death of இதே Christ. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே The same prophetic book of 7ஆம் Isaiah, அதிகாரத்துல 13-14 வசனத்தை வாசித்து பாருங்க. chapter 7, verse 13-14. பிதாவாகிய தேவன் God the Father, தன்னுடைய குமாரனை அனுப்புவதற்கு முன்பதாக before He sent His Son, அங்க இருக்கிற தீர்க்கதரிசி சொல்லுகிறார், the prophet says, ஒரு அடையாளத்தை கேள், ask a sign. ஒரு அடையாளத்தை கேள், Ask for a sign. நான் உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறேன். I shall give you a sign. அவன் சொல்லுகிறான், Says, ஐயோ தேவனை நான் பரீட்சை பார்க்க மாட்டேன், I will not test the Lord. தேவனை நான் பரீட்சை பார்க்க I will மாட்டேன். not test the Lord. அப்போது தேவன் சொல்லுகிறார், God says this. இதோ ஒரு கன்னிகை, There a virgin. இதோ ஒரு கன்னிகை Behold a virgin. கர்ப்பவதி ஆகி She shall become. ஒரு குமாரனை பெறுவார். She shall conceive. And அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். shall call him Emmanuel. இதுவே உங்களுக்கு அடையாளம். This is a sign. இந்த உலகத்துல எந்த மனிதனாலும் கண்டுபிடிக்க முடியாதது, No other man could figure that out. எந்த மனிதனாலும் செய்ய முடியாது. No man can do it. தேவன் சொல்லுகிறார், God says, 700 வருடங்களுக்கு முன்பதாக 700 years. ஏசாயா தீர்க்கதரிசன வழியாய் The book of இதோ Isaiah. ஒரு கன்னிப்பெண் You are a virgin. கல் தாங்கி She shall ஒரு conceive. பிள்ளையை பெறத்தான் போகிறார். And she shall bear a son. இதுதான் மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே That is what a man 22வது வசனத்திலே Verse 22 அது நடந்தது. happened. இப்போது என்ன நடக்கிறது? What happened? அங்கே ஒரு சிறிய குழப்பமும் வந்தது. There's a small confusion happened. மரியாள் கர்ப்பமாய் இருக்கிறார். Mary is pregnant. வெறும் நிச்சயிக்கப்பட்ட மரியாள், She was only betrothed. இன்னும் திருமணம் ஆகவில்லை. Marriage was not yet. திருமணம் ஆவதற்கு முன்பதாக But before the marriage அவள் happened, கர்ப்பமாய் இருப்பதை she's pregnant. நிச்சயிக்கப்பட்ட யோசேப்பு பார்க்கிறார். Joseph immediately knows it. யோசேப்பு பார்க்கிறார். Joseph knows it. சூசை என்று சொல்லுகிறவன் ஜோசப் அவன் பார்க்கிறார். Joseph knows it. இப்போ மரியாளை பார்த்த உடனே Now, when she sees Mary, இன்னும் திருமணமே ஆகவில்லை, the marriage is not yet happened. அதற்கு முன்னால் இவள் கர்ப்பமாய் இருக்கிறாள். She's pregnant before that. இந்த உலகத்துல பாருங்க, ஆண்கள் தவறு செய்தால் அந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும். The world will accept if a man does wrong. ஆனால் பெண் பிள்ளைகள் தவறு செய்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது. But they will not accept if a girl இதான் இந்த does. உலகம். That is how the world is. அன்றைக்கு இருந்த அந்த மனுஷன் That man was that time. எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், What good person he was. வேதம் சொல்லுகிறது, The Bible says,
யோசேப்பு நீதிமானா இருந்தான். Joseph being a just man. அப்ப அந்த நீதிமானுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்று பார்க்கணும். You see how the thoughts of the righteous man, நீதிமானுடைய சிந்தனைக்கும் the thoughts of a just man, துன்மார்க்கன் பாவியுடைய சிந்தனை வித்தியாசம். and the thoughts of a wicked person is different. பாவியுடைய சிந்தனை என்ன? The thoughts of a wicked is what? திருமணம் ஆவதற்கு முன்பாக இவள் கர்ப்பமாய் இருக்கிறாளே, She is pregnant even before the அதனால் marriage. இவள் தவறான பெண், She is a wrong woman. பழைய ஏற்பாடு படி கல் அடிச்சு கொள்ளு. Let's stone her to death. நீதிமானுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? What the just man thought is, சட்டம் இவங்க சொல்றது உண்மைதான், what the law says is all right. ஆனால் நீதிமான் எப்படி யோசிக்கிறான் என்று But சொன்னால், see what the just man இவள் thinks. தெரிந்தோ தெரியாமலும் கர்ப்பம் ஆகிவிட்டு இருக்கிறாள், Knowing unknowingly she's அதனால் pregnant. இவனை அவமானப்படுத்தாமல் விட்டு விடலாம். Let's not put her to shame. துன்மார்க்கன் என்ன செய்கிறான்? What do they wicked man அவமானப்படுத்துகிறான், will shame her. கேலி பரிகாசம் செய்கிறார். They will make ஆனால் fun of her. நீதிமான் எப்படி யோசிச்சான்? But how a just man இல்லை thinks, இல்லை, இவளை அவமானப்படுத்த கூடாது, I shall not shame her. ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது, Yes, I did a mistake. நாம் இவளை விட்டு விலகி போய்விடலாம். Let's just go away from her. நீதிமானுடைய சிந்தனை. This was the thought of இந்த நீதிமான் யோசித்ததை what he thought. பரலோகம் கண்ணோக்கி பார்க்கிறது. The heaven sees it. இவன் ஒரு முடிவு எடுத்தது நல்லதுதான், Good is taken a decision. ஆனால் மரியாதை இடத்துல என்ன நடந்திருக்கிறது என்று யோசிப்புக்கு தெரியவில்லை. But Joseph doesn't know what happened with Mary. உடனடியாக Immediately. அவன் சிந்தித்து He thinks. காலையில் எழுந்து முடிவெடுத்து ஓடி போவதற்கு முன்பதாக Before he goes up for the morning with a decision, பரலோகத்தின் தேவன் God the Father, சொப்பனத்தின் வழியாய் பேசுகிறார். he appears in a dream to him. யோசேப்பே, Joseph, நீ ஐயப்படாதே, do not be fearful. நீ நினைக்கிறபடி மரியாள் Mary தவறான பெண்மணியாக is not a wrong woman. அவள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பியிருக்கிறாள். She is filled with the Holy Spirit. அவள் ஒரு பிள்ளை பெற்றெடுப்பாள், She will give birth to a child, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயா and you shall name him Jesus. சொல்லிவிட்டு He says that, அவன் மறைந்து போகிறான். and he disappears. யோசித்து பாருங்க, You think and see, ஒரு கன்னி பெண் a virgin, கருத்தாங்கி she is ஒரு conceived, பிள்ளை பெறுவார், she bears a child, அவருக்கு இம்மானுவேல் என்று and they பெயரிடுவார். shall name him Emmanuel. இங்க என்ன நடந்தது? What happens here? இயேசு என்று பெயரிடுவார். Then you will name him அப்ப Jesus. இயேசுக்கும் இம்மானுவேலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. There's a difference between Emmanuel and Jesus. இயேசு என்று சொன்னால் If you say Jesus, பாவிகளை ரட்சிக்க வந்தார். he came to redeem the sinners. அதற்காக தான் பாவிகளை ரட்சிக்க அவர் பெயர் இயேசு. He redeemed sinners, so they named him Jesus. விழுந்து போன மனித குலத்தை தூக்கிவிட வந்திருக்கிறார். He came to lift the man with அவர் his பெயர் body. இயேசு. His name is அது சொல்லி Jesus. முடித்து விட்டுதான் Telling that தீர்க்கதரிசியால் நிறைவேறின சொல்லப்பட்ட வார்த்தை the word that was fulfilled by the prophet, மரியாளுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. what was fulfilled in Mary's life, ஆதலால் அவர் இம்மானுவேல் என்று சொல்லப்படுவார். he shall be called Emmanuel. இம்மானுவேல் என்று சொன்னால் Emmanuel, தேவன் நம்மோடு இருக்கிறவர். God is கடவுளை காண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Someone sing that word. இயேசு என்று சொன்னால் Say Jesus, ரட்சகர். he is a savior. பாவத்திலே வாழ்கிற மனிதனை ரட்சிக்கிறவர்தான் இயேசு. God, Jesus came to எந்த ஒரு மனுஷன் இயேசு என்று சொல்லுகிறானோ says Jesus, அவன் ரட்சிக்கப்படுகிறான். he saved. அந்த ரட்சிக்கப்பட்ட மனுஷனிடத்திலே That saved இம்மானுவேலாகிய தேவன் Emmanuel, அவனை குழுவிலே வந்து வாசம் செய்கிறார். கடவுளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஹalleluya, ஹalleluya. இந்த தேவன் தான் this God, அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே 4000 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தை, God of Eden 4,000 years ago, he told காலாகாலமாய் சொல்லப்பட்ட இந்த தீர்க்கதரிசி வார்த்தைகள் the prophetic words that were told throughout மரியாளுடைய வாழ்க்கையில் நடந்தது. it was fulfilled in Mary's life. இதற்கும் ஒரு அடையாளம் But that சொல்லப்பட்டது. also a sign is there. பண ஆசை பெயர் பெற்றவன் A person with a lot of wealth, பிலியாம் தீர்க்கதரிசி the prophet Biliam, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மீட்டுக் கொண்டு கானானுக்குள்ள கடந்து போகும்படி அழைத்து வருகிறார். he calls all the Israel people to go and set camp. இஸ்ரவேல் மக்கள் பல பாவங்களை செய்தார்கள். The Israel people sinned the Lord. தேவனை புண்படுத்துகிறவர்கள் தான். They were the ones who hurt God. ஆனாலும் கூட தாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வார்த்தையின்படி But according to the promise he had made, அவர்களை அழைத்து கொண்டு போகிற வேளையிலே the time it takes them and goes. ஒரு பொல்லாத மனுஷன் The man, பிலியாம் தீர்க்கதரிசி அழைத்து, he calls Biliam. இவன் வாயிலிருந்து ஆசீர்வாதம் சொன்னால் ஆசீர்வதிக்கப்படும், If he says a blessing will come. இவன் வாயிலிருந்து சபிக்க சொன்னால் சபித்து If விடுவார். a curse should come out of his mouth, ஆனால் அவனுக்கு அழைத்து so he calls him. அவனுக்கு பொருளாதாரங்கள் கொடுக்கிறேன் என்று சொல்லி He says, I'll give you everything. பல ஆசை வார்த்தைகளை சொல்லி He gives all kinds of அழைத்து வரப்படுகிறான். and he calls him. அப்படி அழைத்து வரப்படும் பொழுது He's calling him like that. அவன் சொல்லுகிறான்,
He says, பாறையா நீ அழைத்து வந்து விட்டாய். see, you called me and you come. நீ பொருளாதாரம் கொடுக்கிற, பணம் கொடுக்கிற, வெள்ளி கொடுக்கிற, அதை கொடுக்கிற, இது கூட எல்லாம் சொல்றது உண்மைதான். Yes, you have told you give me this, that, and ஆனா நான் வாயை திறந்து but if I open my mouth, நீ சொல்றபடி சபிக்கணும்னா if I have to curse, என் வாயில வந்துச்சுன்னா ஓகே, if it comes in my mouth, it's fine. வரலன்னா கோச்சு. If it doesn't come, don't feel bad. ஒரு பக்கம் பண ஆசை, One side he was இன்னொரு greedy, பக்கத்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிச்சது. another side he used to curse the Israel people. கண்கள் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறான். As with a man who opened eyes, he says, என்னாகம புஸ்தகத்திலே the book of Numbers, 24:17 அன்றைக்கு 24, சொல்லப்பட்ட வேத சத்தியம் the words that was told that day, இயேசு கிறிஸ்து பிறப்பிலே நடக்கிறது. it happens in Jesus' என்ன birth. நடந்தது? What happens there? பண ஆசை பிடித்த பிள்ளையாம் தீர்க்கதரிசி சொல்கிறார், Now Biliam was with, he has that money's, அவரை காண்பேன், I will see இப்பொழுது அல்ல, not now. அவரை நான் காண்பேன், I will see him, இப்பொழுது அல்ல, not now. அவரை I தரிசிப்பேன், will see the vision, சமீபமாய் அல்ல. not soon. ஒரு நட்சத்திரம் A star யாக்கோபிலிருந்து உதிக்கும், will shine, ஒரு செங்கோல் a scepter இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். will get கரங்களை up. தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Servants and comfort. இயேசு பிறக்கும் பொழுது When Jesus was born, ஒரு நட்சத்திரம் தோன்ற போகிறது. a star shall come அது இஸ்ரவேல் மக்களாகிய for the Israel people. யாக்கோபிலிருந்து தோன்ற It போகிறது. will come out of Jacob அவருடைய ராஜ்யத்திற்கு for his kingdom. முடிவில்லை. There is no end. தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். He says it's a prophecy. சபிக்க வந்தவன் He came to curse. கண்கள் திறக்கப்பட்டவனாய் After opened eyes, தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். he says a prophecy. நடந்தது என்ன? What happens then? மரியாள் கர்ப்பமாய் இருந்தவள் Mary was pregnant. இப்பொழுது பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறார். Now she gives birth to a child. எங்கே பெற்றெடுத்தார்? When did she give birth? மீகாவின் புஸ்தகம் The book of Micah, 5ஆம் அதிகாரத்திலே chapter 5, 2வது வசனம் நிறைவேற்றப்படுகிறது. verse 2 gets fulfilled. அவர் பிறப்பை மட்டும் சொல்லவில்லை, Not only it was told about அவருடைய his birth, மரணத்தை மட்டும் சொல்லவில்லை, not only about அவர் his death, எங்கே பிறப்பார் என்று it was சொல்லப்பட்டிருக்கிறது. told where he shall be born. 4000 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தை 4,000 years ago what was told. இதோ மீகாவின் புஸ்தகத்திலே The book of Micah, பல நூறு வருடங்களுக்கு முன்பதாக years அவர் ago, எங்கே பிறப்பார் என்று சொல்லப்பட்டது. it is told where he will be born. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், I am the God of all flesh. என்னால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ? Is there anything too hard for me? அவர் எங்கே பிறப்பார்? What is it? பெத்லகேமிலே பிறப்பார். Where will he was யூதாவிலும் சிறிய தேசமே, in whatever smaller and சிறிய கிராமமே, small நீ village, பயப்படாதே, not be afraid. உன்னிடத்தில் வரப்போகிற ராஜா King is coming to you. உன்னிடத்தில் பிறப்பார். You will be born. மீகாவின் புஸ்தகத்தில் 5:2 சொல்லப்பட்டது. Micah 5:2 says, இது மொத்த 2ஆம் அதிகாரத்தில் நிறைவேறுகிறது. in Matthew 2nd chapter gets fulfilled. என்ன நடந்தது? What happened? இதோ ஒரு நட்சத்திரம் தோன்றும். A star shall rise out of Jacob. பழைய ஏற்பாட்டை அறிந்த சாஸ்திரிகள், All the people who knew the Old Testament, பழைய ஏற்பாட்டை கண்ட சாஸ்திரிகள், the wise men who knew about the Old Testament, வானத்தின் நட்சத்திரத்தை அடையாளம் கண்டு கொண்டவர்கள், the ones who saw the sign, இதுதான் தேவனுடைய மக்கள். they are God's people. எல்லாவற்றையும் அறிந்த மக்கள். They were the ones who knew everything. ஒருவேளை இன்றைக்கு வேதத்தை அறிந்திருக்கலாம், Today you might know the Bible. சத்தியத்தை அறிந்திருக்கலாம். You might know the truth. சத்தியத்தை அறிந்தவர்கள் The ones who know the truth. வழி விலகி போனதை இந்த வேதத்திலே You பார்க்கலாம். can see how they went out of their way. மத்த 2ஆம் அதிகாரத்துல Matthew chapter 2. 1-2 வசனங்களை வாசித்து பாருங்க. Read the first and second. யோரோதுவின் நாட்களிலே The days of Herod. இதோ வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறது. Behold, a star rose, இதோ அந்த சாஸ்திரிகள் அதை காண்கிறார்கள். and those wise men saw it. கண்டவர்கள் The ones who saw it, நட்சத்திரத்து வழிகாட்டின பாதையில போகாமல் instead of going in the path that the star showed, இவ்வளவு வேதத்தை அறிந்தவர்கள், the ones who knew the Bible so இவ்வளவு much, எல்லாவற்றையும் தெரிந்தவர்கள் the ones who knew everything, வழி விலகி they went away ராஜாவுடைய அரண்மனைக்குள்ளே போய்விட்டார். and they go inside the king's palace. யோரோது ராஜாவை பார்த்து They கேட்கிறார்கள், go to the king of Herod and ask, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? who is the one who is born as the king of அந்த Jews? வார்த்தை அவர்கள் சொன்ன உடனே The moment they say that, ஏரோதும் Herod அதில் உள்ள எல்லாரும் and all those who were, கலங்கி போனார்கள். they get anxious. யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார், The king of Jews is born. அவர் எங்கே என்று அரண்மனைக்குள்ளே போனார்கள். They search him in that. அரண்மனைக்குள்ளே இயேசு இல்லை. But in the palace, Jesus was not there. ஒருவேளை எத்தனை சத்தியங்கள் கேட்டும் கூட No matter how many truths they listen to, நம்முடைய மாம்சத்தின் படி போம் என்று சொன்னார், if we go according to our body, இயேசு அங்கே இருக்க மாட்டார். Jesus won't be there.
சாஸ்திரிகள் காலத்தை அறிந்திருந்தார்கள். Those wise men knew the time. வானத்து நட்சத்திர அடையாளம் காட்டினது. They knew the stars. இவ்வளவு காட்டியும் கூட Even when the stars showed the way, வழி விலகி ஏரோதின் வீட்டுக்கு போய்விட்டார். they went astray and went into Herod's house. உடனே கலங்கி போன ஏரோது Herod was anxious. சாஸ்திரிகள் அழைக்கிறார். He calls them. வேதபாரகரை அழைக்கிறார். He calls all the wise men. என்ன இவர்கள் சொல்லுகிறார்கள்? He says, what are they telling? என்ன சொல்லுகிறார்கள்? What are they telling? இது என்ன உண்மையா? Is this true? ஆம், உண்மைதான். Yes, it is true. ஆம், இது உண்மைதான். Yes, it is true. அவர் ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறார். It is already told. மீகாவின் புத்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை What was told in அந்த Micah, இறைவாக்கினர்கள் சொல்லுகிறார்கள். then those people tell அன்று அழைக்கப்பட்ட வேதபாரகர் சொல்லுகிறார்கள். that those people அவர் fight யூதாவிலே in Judah. பெத்லகேமிலே பிறப்பார். He'll be born. கர்த்தருடைய ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். Stop and sit down. இயேசு இல்லாத இடங்களுக்கு நீங்கள் போக என்று சொன்னார். If you go to a place with Jesus, இயேசு பற்றி அறிகிற அறிவு இல்லாத இடத்துக்கு போக என்று if you சொன்னார். go to a place with Jesus, the நம்முடைய knowledge of Jesus, நம்முடைய வாழ்க்கை தோல்வி. our life will be in failure. இயேசு இருக்கிற இடத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்று If சொன்னார். you go to the place with Jesus, இயேசு இருக்கிற இடத்திற்கு நீங்கள் போக என்று if you go சொன்னார். to the place with Jesus is உங்கள் there, வாழ்க்கையில சந்தோஷம், you will see உங்கள் happiness. வாழ்க்கையில மகிழ்ச்சி. You will only see joy. தேவனோடு இதை கேட்ட உடனே When Herod listens ஒரு to this, தந்திரமாய் ஆலோசனை கொடுக்கிறார். he gives a very tricky அப்படி plan. என்று சொன்னார். If so, நீங்கள் போய் பார்த்து விட்டு you go see the child எனக்கும் வந்து சொல்லுங்க. and come and tell me. நாங்களும் போய் பார்க்கிறோம். We will also go see it. பார்த்தீர்களா? Did you see that? எப்படியாவது பிசாசு திட்டமிடுகிறார். See how Satan இந்த plans. பிள்ளைகள் எல்லாம் கொன்று விட வேண்டும். You have to kill all the children. தந்திரமாய் அனுப்பி வைக்கிறார். He sends them evil plan. இப்போது சாஸ்திரிகள் மீண்டுமாய் ராஜ அரண்மனை விட்டு வெளியே வருகிறார். Now all his wise men come out of the palace of the king. நாம் கீழ்ப்படுகிறோமோ இல்லையோ Whether we obey or not, வானத்து நட்சத்திரம் கீழ்ப்படிந்தது. that star obeyed. இவர்கள் வழி விலகி போய்விட்டார்கள் என்று சொல்லி It knew that they went astray. இவர்களுக்காக அங்கே நிற்கிறது. It was waiting there for them. அந்த நட்சத்திரம் அங்கே நிற்கிறது. That star was waiting for them. மீண்டுமாய் இவர்கள் வெளியே வந்தவுடன் They come out மீண்டுமாய் பெத்லகேமுக்கு அழைத்து செல்கிறது. and takes them to Bethlehem. கூகுள் கண்டுபிடிச்சு ஒருவேளை 30, 40, ஒரு 50 வருடம் ஆயிருக்கலாம். Google have been taken 50 years to be found. 2000 வருடங்களுக்கு முன்பதாக 2000 years ago. இயேசு பிறந்திருக்கிறார் என்று For Jesus, வானத்திலிருந்து ஒரு கூகுள் காமித்திருக்கும் என்று சொன்னார். the star has அது shone. வானத்து நட்சத்திரம். The stars இவர்கள் இருக்கிற இடத்திலிருந்து from the place they were. பெத்லகேமிலே It takes இயேசு பிறந்திருக்கிற இடத்திலே Jesus was அந்த born. நட்சத்திரம் வந்து நின்றது. அதை கண்டவர்கள் Want to serve. மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. Hallelujah. கூகுள் இன்னைக்கு மனுஷன் கண்டுபிடிச்சா Google was found by தேவன் அன்றைக்கே அவர்களுக்கு வழிகாட்டினார். that time God showed them தேவன் ஆரம்பத்திலிருந்து from the beginning. மனிதனுக்கு நானே வழி என்று சொல்லிக் He says, கொண்டிருக்கிறார். I am the way. நானே கர்த்தர். I am the Lord. இல்லை, எல்லாமே வேறு தேவன் இல்லை. Nobody does not. நானே இந்த உலகத்துக்கு ஒளி. I am the light of the world. நானே இந்த மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க வந்த இரட்சகர். I am the Redeemer who came to forgive. நானே நல்ல மேய்ப்பர். I am the good shepherd. நானே வழி. I am the way. நானே சத்தியம். I am the truth. நானே ஜீவன். I am the நானே ஜீவாப்பம். I am the என்னை அல்லாமல் without ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வர முடியாது. Lord who can come. அதை கர்த்தர் சொல்லுகிறார். That is our God. மனுஷனான யாவருக்கும் நானே தேவனாகிய I கர்த்தர். am the Lord God of all flesh. என்னால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று Is there anything too hard for me? தகப்பனுடைய உறவில்லாமல் பிறந்தவர் இயேசு. Jesus was born without a relationship of a father. இங்கு அமர்ந்திருக்கிற நீயானாலும் சரி நானாலும் சரி You and me are seated here. கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் கூட The one who would say there is no God. தாய் தகப்பனுடைய உறவில்லாமல் பிறக்க முடியாது. Without the relationship of father and mother, they wouldn't have been born. எல்லாரும் தாய் தகப்பன் உறவிலே பிறந்திருக்கிறார். Everyone is born with a relationship. ஆனால் இயேசுனுடைய பிறப்போ When Jesus' birth, மரியாளுடைய கர்ப்பத்திலே in Mary's womb, வார்த்தையா இருந்தவர் he was born. நேரடியாக மரியாளுடைய கர்ப்பத்திலே இடம் கேட்டு அங்கே வந்து தங்கினார். In the womb of Mary it took place and he was born. சும்மா வந்து நுழைஞ்சிடலங்க. He didn't come just like மரியாளுடைய அனுமதியோடு கூட தேவன் அந்த வார்த்தை உள்ளே வந்தது. He came with the permission of Mary. நீர் இந்த வார்த்தையை அனுமதிப்பா என்று சொன்னார். If you allow this word, அன்றைக்கு மரியாளுடைய கர்ப்பத்திலே தங்கினவர் that is God who stayed in Mary's womb. இன்றைக்கு உன்னுடைய உள்ளத்திலே தங்குவார். I want to say in your heart. லூக்கா முதல் அதிகாரத்திலே Luke chapter 1. 26 இருந்து வாசித்து பாருங்க. Read from verse 26. 30, 31 வாசித்து பாருங்க 33 வரைக்கும். Read from 31 to 33. இந்த பழையாம் தீர்க்கதரிசி சொல்லப்பட்டவர் ஒரு வார்த்தை. What Balaam said there. யூதருக்கு ராஜாவாய் பிறக்கிறவர் என்று சொன்னவர். He said he will be born as a king. இந்த உலக சரித்திரத்திலே In the history of ராஜாவாய் பிறந்தது ஒருவரும் இல்லை. there is no one who was born இவர் as a king. பிறக்கும் போதே ராஜாவாய் He பிறந்திருக்கிறார். was born as a king. ஒரு ராஜாக்கு மகன் பிறப்பார் என்று சொன்னார். If a king bears a son, அவன் இளவரசன். his
prince. ஆனால் இவர் பிறக்கும் பொழுது But when he was born, இயேசு ராஜாவாய் Jesus பிறந்திருக்கிறார். was born as a king. அவருடைய ராஜ்யத்திற்கு For his kingdom, முடிவில்லை என்று சொல்லி there is no end. தேவதூதன் God, the angel, மரியாளிடத்துல சொல்லுகிறார். he says to அவர் பெரியவராய் இருப்பார். he will be, அவர் தாவீதின் சிங்காரத்தை அவருக்கு கொடுப்பார். he will be great, he will be called அவருடைய Son of God. ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை. He will reign out of கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். 2 சாமுவேல் புத்தகம் 2 Samuel 7ஆம் அதிகாரம் chapter 7. 13வது வசனத்தை வாசித்து பாருங்க. You read the 13th verse. இதோ நீ ஒரு தேவாலயத்தை கட்டுவாய். You shall build a house for அந்த my name. தேவாலயம் கட்டப்பட்ட பிறகு And after it is built, சாலமோனே Solomon நீ தேவாலயத்தை கட்டப் போகிறாய். will build it. அந்த தேவாலயம் கட்டப்பட்ட பிறகு After it is built, தாவீதின் சிங்காசனம் the throne of அந்த சிங்காசனத்தில் நிலைத்திருக்க போகிறது. will last அது forever. மரியாளிடத்துல தேவதூதன் சொல்லுகிறார். Then Mary is அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிருக்காது. angel tells to Mary that இன்றைக்கு எத்தனையோ ராஜ்யங்கள் வந்து the many kingdoms have come to இந்த them. கிறிஸ்துவை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். They came to destroy Christ. ஒருவரால் அழிக்க முடியவில்லை. No one can destroy it. எவ்வளவு வல்லமை உள்ள ரோம ராஜ்யம், The Romans were so wise. எவ்வளவு வல்லமை உள்ள 400 வருடங்களை அடிமை வைத்த பார்வோனுடைய ராஜ்யம். All Pharaoh's thing who kept slaves. இன்றைக்கு அந்த ராஜ்யங்கள் எல்லாம் இல்லை. Today those kingdoms. என்றைக்கும் கிறிஸ்துவை அழித்து விட வேண்டும் என்று Today they're waiting to kill எத்தனை ராஜாக்கள், many kings, எத்தனை ஜனங்கள் many people. இன்றைக்கு எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். Till today they're waiting to பாதாளத்தின் வாசல்கள் the gates of hell. கர்த்தருடைய ராஜ்யத்தை They did not prevail. நிர்மூலமாக்க முடியாது. Not prevail of இந்த God. கல்லின்மேல் மோதுகிறவன் Whoever comes up, நொறுங்கிட்டு போவான். he shall ஆண்டவருக்கு நன்றி It's சொல்லுவோம். not bad and thankful. தேவனுடைய ராஜ்யத்திற்கு For the kingdom of God, முடிவில்லை. there is no end. அதை மரியாளிடத்தில் தேவதூதன் சொன்னார். Angel says that to இதை Mary. சொன்ன பிறகு After telling that, மரியாள் ஒரு நியாயமான ஒரு கேள்வி கேட்கிறார். Mary asked a rightful question. நான் புருஷனை அறியாமல் இருக்கும் பொழுது I am no virgin. நீ எப்படி என்ன நான் கர்ப்பம் தரிப்பேன் என்று சொல்ல How முடியும்? can you say I conceived? நியாயமான கேள்வி, It's a good question. உண்மையான கேள்வி. It's a true question. நீ நம்புகிற You believe உன் தேவனாகிய கர்த்தர் the God of Father. ஒன்றை செய்திருக்கிறார். He will do one thing. அதை நீ விசுவாசிப்பாயா? Will you believe it? என்ன சொல். What is it? உன் இனத்தாளாகிய Your relative. உன் சொந்தக்கார பெண் Your relative. முதிர் வயதாயிருக்கிறார். She is old. அவளுக்கு வயது கடந்து விட்டது. The ages have passed. பிள்ளை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. There is no way she can become pregnant. அப்படிப்பட்ட எலிசபெத் That Elizabeth. ஒரு குமாரனை கர்ப்பம் தரித்து 6 மாதம் ஆகிவிட்டார். She is pregnant and she's 6 months. சொன்ன உடனே When she hears that, மரியாள் தன்னை அர்ப்பணிக்கிறார். Mary surrenders herself. நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடிமை. Behold, I am the servant of the Lord. நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடிமை. I am the servant to His word. நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடிமை. I am the servant to His word. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு. Let's clap our hands and thank God. பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட அத்தனை வேத சத்தியங்களும் All the promise that was told in the Old Testament, புதிய ஏற்பாட்டுல அது நிறைவேறினது. the New Testament was fulfilled. பழைய ஏற்பாட்டில் In the Old Testament, பிறப்பை குறித்து இவ்வளவு பார்த்தோம். we saw so much about the birth. கடைசியாக சில நிமிடங்கள் Lastly, few more minutes. இந்த பிறந்தவர் This God was born. மனித குலத்திற்கு பாவத்திற்காக மரித்துத்தான் ஆக வேண்டும். He had to die for the sins of பாருங்க, இந்த உலகத்துல அநேக கிறிஸ்தவர்களின் மத்தியிலே கூட in the midst of many Christians also. சில குழப்பங்கள் உண்டு. There are confusions. வெறும் மரணத்தையும் உயிர்த்தெழுதல் மற்றும் ஆராதிக்கிற ஒரு ஜனங்கள் உண்டு. There are people who only worship the death and the resurrection. பிறப்பில்லாமல் Without birth, மரணம் இல்லை. there is no death. மரணம் இல்லாமல் Without death, உயிர்த்தெழுதல் there is no இல்லை. resurrection. உயிர்த்தெழுதல் இல்லாமல் Without resurrection, நித்திய ஜீவன் இல்லை. there is no eternal life. ரொம்ப சுலபமா புரிய வச்சு. Very easily you can ஒரு understand. மனுஷன் பிறந்தா If a man is born, பாவத்தின் சம்பளம் சரீரத்தின்படி அவன் மரித்துத்தான் ஆக வேண்டும். he has to die because of wages of sin, death. அப்ப கடவுளுடைய வார்த்தை Then God's word, உயிர்த்தெழுதல் உண்மை என்று if சொன்னால் the resurrection is true, தானியேல் புஸ்தகத்திலே in the book of Daniel, 12ஆம் அதிகாரத்திலே chapter 12, 2-3 வசனங்களை வாசித்து பாருங்க. let's read the second and third verse. இதுல நித்திரை அடைந்தவர்கள் The ones who are asleep, சாம்பலை போல as a dust of the earth, தூளை போல the dust of the earth, வானத்திலிருந்து ஒரு எக்காலம் தோன்று போகிறது. a trumpet sound shall come. அன்றைக்கு கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் எல்லாம் உயிர்த்தெழுவார்கள். Then all those who died in Christ shall be இது awake. மீண்டுமாய் கர்த்தர் வரப்போகிறார். Again, Jesus is gonna come. ஒருமுறை இந்த உலகத்திற்கு இயேசு வந்தது உண்மைதான். Once he came to the earth, இயேசு இந்த உலகத்தை மனிதனை மீட்பதற்காக ஒருமுறை குழந்தையாய் வந்தது உண்மைதான். it's true he came as a baby to redeem this world. அவர் குழந்தையாய் பிறக்கும் போதே ராஜா, He was born as a king. அவர் யூதருக்கு ராஜா, He was
king of the அந்த Jews. ராஜாவை கல்வாரி சிலுவையில் அடித்து They beat that king on the Calvary பிலாத்து cross. நியாய தீர்ப்பு கொடுத்து விட்டு And Pilate judged him. அந்த சிலுவைக்கு மேலே ஒரு அடையாளத்தை போட்டார். On top of the Calvary cross, the இவர் sign, யூதருக்கு ராஜா என்று சொல்லி he is the king of Jews. கீழே இருக்கிறவர்கள் எல்லாம் And all those are below, இவர் சொன்னதாக எழுதும் என்று சொன்னார். write that he said, இவர் சொன்னதாக எழுது என்று சொன்னார்கள். write that he said it. பிலாத்து சொல்லிவிட்டார், Pilate said, யூதருக்கு ராஜா என்று எழுதினது what is written, எழுதினது it is written. அவர் மரிக்க வரும் ராஜா. From the time he அந்த died, ராஜா மீண்டும் வரப்போகிறார். that king will come again. நித்திரை அடைந்தவர்கள், All those that are கர்த்தருக்குள் மரித்தவர்கள் all those that died முதலாவது எழுந்திருக்க போகிறார்கள். will wake up. இயேசு மீண்டும் வரப்போகிறார். Jesus will come again. எல்லா இறைவாக்குகளும் நிறைவேறிவிட்டது. He will fulfill everything. இந்த இறைவாக்கு நிறைவேற வேண்டும். This one word should fulfill. இந்த இறைவாக்கு நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் This promise has to get fulfilled. பேதுரு சொல்லுகிறார், Peter said, தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடியால் because he delays, இந்த உலகத்திலே இயேசு வருகிறார் என்று போதிக்கிறீர்களே, you are telling him Jesus will come. இந்த இயேசு என்றைக்கு வருவார் என்று கேட்கிறார்கள். And ask, when will this Jesus come? கர்த்தர் சொல்லுகிறார், God says, வேதம் சொல்லுகிறது, Bible says, தாமதிக்கிறார் என்று சொன்னார். he says it delays. அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியா இல்லாமல் He is not delaying his தம்முடைய promise. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படிக்கு Fulfill it. ஒரு மனிதனும் கெட்டு போக கூடாது என்று சொல்லி, One man should perish. ஒரு மனிதனும் கெட்டு போக கூடாது One என்று சொல்லி man should perish. நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார். Ready with the Lord. கர்த்தர் மீண்டும் வரப்போகிறார். Jesus will கரையை come. தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். Father, it's a thank ராஜாதி ராஜாவாக as a king of kings, எல்லா பரிசுத்தவான்களோடு கூட, with all the holy saints, எல்லா பரிசுத்தவான்களோடு கூட all the holy saints வரப்போகிறார். is gonna come. இயேசு ஒருமுறை வந்தார், Jesus came இப்போது once, மீண்டும் வரப்போகிறார். he come again. தன்னை விசுவாசித்த யாவரையும் All those who believe him, மீட்டு அவருடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ளும்படி he will take him into his kingdom. இயேசு வருகிறார். Jesus is gonna come. இயேசு வருகிறார். Jesus is gonna come. ரெவலேஷன் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் Revelation chapter 22. கடைசி 2 வசனங்களை வாசித்து பாருங்க. Let's read the last 2 verses. இதோ யோவானுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விட்டு சொல்லுகிறார், He reveals everything to John and says, மீண்டும் நான் வருகிறேன். I will come again. மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் God is the God was மீண்டுமாய் நான் வருகிறேன். the God of all flesh says he come மீண்டுமாய் again. நான் வருகிறேன். I will come again. கண்களை மூடி சிரம் Let's தாழ்ச்சி. close our eyes and pray. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, Our gracious Lord, இரக்கத்தின் தேவனே, our merciful Father, மனதுருகத்தின் கர்த்தாவே, our compassionate Father, மீண்டும் வரப்போகிற ராஜாதி ராஜாவே, the King of Kings will come again. மரியாள் தன் உள்ளத்தையும் ஆண்டவரே தன் கர்ப்பத்தையும் திறந்து கொடுத்தது போல How Mary gave her heart and her womb. இன்றைக்கு எங்களுடைய உள்ளத்தை திறந்து கொடுக்கிற ஞானத்தை அறிவு எங்களுக்கு கொடுங்க. Lord, give us the wisdom to open our hearts and எங்கள் மனக்கண்களை திறந்து விடுங்கப்பா. open the eyes of our heart. எங்கள் இதயத்திலே நீர் வந்து தங்க வேண்டும் சுவாமி. You stay in our hearts. ஒரு முறை இந்த பூலோகத்துல மனிதாவதாரம் எடுத்து வந்தீர், Once you came as a man to this earth, எங்களை மீட்டெடுத்து விட்டீர். redeemed us. உங்களுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க Lord, prepare us for your coming. எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. You give us a ஆன்லைன் மூலமாய் பார்க்கிற உலகத்துல எந்த மூலை முடுக்களை பார்க்கிற அத்தனை தேவ பிள்ளைகளையும் all the God's children are saying this, Lord. ரட்சியை காணுகிற அத்தனை பேருடைய ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதும்படி ஆச்சரிக்கிறோம். Lord, we pray that you write all of their names in the book of life. இத்தனை நேரம் அமைதியா உட்கார்ந்து உடைய வேத சத்தியங்களுக்கு செவி கொடுத்த Till now they are sitting quietly in this. உங்களுடைய தேவ பிள்ளைகளுடைய கரத்துல We put into your hands all of God's எங்களை children. யாவரையும் பொறுப்பெடுத்தும், You take care of all of us. ஆயத்தப்படுத்தும், You make us prepare. ஆயத்தமாக எங்களுக்கு கிருபை You செய்யும். give us a grace to be prepared. பிதா குமாரன் பரிசுத்த In the நாமத்தில் name of the Father, Son, and Holy Spirit. ஆசீர்வதிக்கிறோம். Bless them. மகிமையை You எடுத்துக்கொள்ளும். take the glory. ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக் கொடுக்கிறோம். You receive us a blessing. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, We pray in the name of ஆமென். Amen. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி.